Hello everyone. In this video, we are going to see the overview of data science process and the explanation for first two phases of the process, that is defining the goal and retrieving data. நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்க்கு 6 phases இருக்கு அப்படிங்கறத ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். First, you have to know what and why of the project. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன டேட்டா வேணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த டேட்டா, தட் இஸ் கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இட். அதுக்கப்புறம் அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணி மாடலை டெவலப் பண்ணி ஃபைனலி யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் இட் டு த யூசர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கலாம்? ஹையர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் போகிறோம். ஸோ ஒரு காம்படிஷனுக்கு அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே வச்சு அந்த டாப்பிக்கை டைரெக்டாக நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம வரைகிறோம். இது வந்து ஒரு பார்ட். இன்னொரு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வீட்டில் வச்சு அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரியே 4-5 டிராயிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த 5 டிராயிங்கில் எது அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் என்னென்ன எரர்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஃபைனலாக அங்கே வென்யூக்கு போய் அந்த டிராயிங்கை நம்ம வரைஞ்சி ப்ரெசென்ட் பண்ணோம்னா நமக்கு மேபி நம்ம வந்து ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது, சக்ஸஸ் வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. அதே தான் இதுலேயும் ஹையர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ரேஷியோ. ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஹையராக தான் இருக்கும். நம்மளுடைய ரிசல்ட்டும் வந்து நல்ல ரிசல்ட்டாகவே நமக்கு கிடைக்கும். அதோட இம்பேக்டும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். கரெக்டான பிளான் நம்ம கிட்ட இருக்கிறதுனால, கரெக்டாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறதுனால இட் இஸ் அ வெல் டிஃபைன் பிளான் கிவ்ஸ் யூ அ குட் ரிசல்ட். இன்னொன்று ப்ரோட்டோடைப் மோட். ப்ரோட்டோடைப்னா என்னென்னா ஒரு சாம்பிள், ஒரு ஏர்லியராக நம்ம கிட்ட ஒரு சாம்பிள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோமோ அதை பற்றி. ப்ரோட்டோடைப்னாலே அதுதான், அந்த மோடில் தான் இந்த இதுவே ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறேன், ரிட்ரைவ் பண்ணி முடிச்சுட்டு என்னோட பார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரிப்ரேஷன் ஃபேஸில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குறேன். அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணி பண்ணும்போது இந்த ஆல்ரெடி ஒரு சாம்பிள் அவங்க க்ளீன் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்காதுல்ல. சிலர் வந்து டேட்டா ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணுவாங்க, சிலர் வந்து டேட்டா மாடலிங் நல்லா பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துட்டாலே எல்லா ஸ்டூடெண்ட்க்குமே எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க, இன்னொரு சிலர் வந்து மேக்ஸ்லலாம் அதில் நல்லா படிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்கள நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் லீனியர் ஸ்ட்ரக்சரல் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸோட அட்வான்டேஜ். ஸோ இதில் நம்ம முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கார்பேஜ் இன் ஈக்குவல்ஸ் கார்பேஜ் அவுட். அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து கரெக்டான டேட்டாவை கொடுக்காம இருந்தோம்னா நம்மளுடைய ரிசல்ட்டும் கரெக்டாக கிடைக்காது. இப்போ ஹை குவாலிட்டி டேட்டாவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பெட்டர் ரிசல்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிவைட் அண்ட் கான்குவர். நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த நம்ம படிச்சுட்டே வருவோம். ஒரு சிங்கம் இருக்கும், ஒரு 4 மாடு இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அது 4 ஒத்துமையாக இருக்கும்போது இது வந்து அதை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ 4 வந்து தனித்தனியாக அதுக்குள்ளே சண்டையை வச்சுட்டோம்னா சிங்கம் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. சேம் மோடு, தட் இஸ் டிவைட் அண்ட் கான்குவர். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்டை 6 ஃபேஸாக 5 ஃபேஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து பெட்டராகவே இருக்கும். தட் இஸ் டிவைட் அண்ட் கான்குவர். இன்னொன்று, டோன்ட் பி த ஸ்லேவ் டு த ப்ராசஸ். இப்போ வந்து இது ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், எப்பயுமே இதே ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நான் டைரெக்டாகவே மாடல் பில்டிங் கூட நான் பண்ணலாம். இல்லை நான் வந்து சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இந்த எல்லா ஃபேஸஸையும் பண்ணி பண்ணணுன்றது வந்து கட்டாயம் கிடையாது. அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாமல் கூட நம்ம மாடலை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஓவர்வியூ ஆஃப் தி ப்ராசஸ்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்க்குறோம், தட் இஸ் செட்டிங் த ரிசர்ச் கோல். ரிசர்ச் கோல் செட் பண்றதுல ரெண்டு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ப்ராஜெக்டை சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். டிஃபைன் பண்ணும்போது ஒரு கோலை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வந்து கம்பெனி வந்து நம்ம கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அது ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பிளேயரை வந்து எங்களோட டீமுக்கு தான் வேணும்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க இவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க, அமௌண்ட் கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அந்த பிளேயருக்கு வந்து என்ன தெரியணும், இவங்க வந்து நம்ம மேலே இவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டீமுக்கு எவ்வளோ பேர் வந்து வாங்கி கொடுக்க முடியும், வாட் பெனிஃபிட்ஸ் வி கேன் பிரிங் டு த டீம் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு வந்து தெரியணும். அது மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு தனி ப்ராஜெக்ட்டா, இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல உள்ள ஒரு பார்ட்டா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த ரிசர்ச் கோலை டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியணும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஏர்லியர் டேஸ்ல இருந்தே ஒரு முக்கியமான டிசிஷன் எல்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னா, கிங் அவங்க கிங்ல உள்ள அந்த மினிஸ்டர்ஸ், அவங்களுடைய கோர்ட்ல உள்ள அந்த மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் தான் எடுப்பாங்க. வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க தான் முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. அதை மாதிரியே டிஃபைன் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒர்க் பண்ற பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா அந்த ப்ராஜெக்டை பத்தி நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் ஜாஸ்தி இருக்கணும். பிஸ்னஸ் அக்யூமென் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராஜெக்ட் வெரி கிளியர்லி அண்ட் குவிக்லி. சீக்கிரமாகவும் புரிஞ்சுக்கணும், கிளியராகவும் புரிஞ்சுக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும் அந்த ப்ராஜெக்டை பற்றி. ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே இந்த யார் வந்து இந்த ரிசர்ச் கோலை டிஃபைன் பண்ண போறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா சீனியர் பர்சனை தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அவங்க கொடுக்கும் போதே தப்பா புரிஞ்சதை வச்சே ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டோம்னா ஃபைனலா நம்ம அவுட்புட் கொடுக்கும் போது அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாவே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோலை டிஃபைன் பண்ணும் போதே கரெக்டா டிஃபைன் பண்ணாதான் அதுக்கப்புறம் உள்ள பார்ட் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். செட் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் த டைம் அண்ட் கிரியேட் தி சார்ட். அந்த ப்ராஜெக்டை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காலேஜ்ல இருந்து ஐவி போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு, ஹெச்ஓடி கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஐவி போகிற டூர் பிளான்ல கண்டிப்பா இண்டஸ்ட்ரிக்கு போறோங்கிறது கண்டிப்பா இன்க்ளூட் ஆயிருக்கணும். அப்பனா தான் நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அத மாதிரி தான் நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ப்ராஜெக்ட் பண்ணும்போது பர்பஸ் என்னங்கிறது முக்கியமா இருக்கணும் நம்மளுடைய கோல்ல. அந்த பர்பஸ் சால்வ் ஆனாதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ண முடியும். நிறைய இடத்துல டேட்டா சயின்டிஸ்ட் வந்து இங்கே தான் ஃபெயில் ஆறாங்க. அந்த ப்ராஜெக்டோடைய கோலும் அதை பற்றின டீட்டெயிலும் கிளியரா இல்லாததுனால அதுக்கு பின்னால அந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ண போறவங்களால இதை எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முடியாது. அது கிளியரா இருந்தாதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்க முடியாத மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா the project will be the failure. ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ சார்ட். அதை வந்து ஒரு டாக்குமெண்டேஷன், இப்போ நம்ம சொன்ன மாதிரி டிவைட் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கொஞ்சம் சீனியர் பர்சனெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை நெக்ஸ்ட் ஃபேஸில் உள்ளவங்கெல்லாம் கேரி ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அதை ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுதான் ப்ராஜெக்ட்டு, இதுக்கு வந்து இதுதான் கோலு, you have to perform this analysis in this project, இதுக்கு வந்து இந்த ரிசோர்சஸ்லாம் யூஸ் பண்ணுங்க, அந்த ரிசோர்சஸ்லாம் எங்கே இருக்கு, இதை மாதிரி நம்ம வேற ப்ராஜெக்ட் எப்போ பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த சக்ஸஸ், ஸோ எந்தெந்த மாடியூல எந்தெந்த டைம்ல வந்து நம்ம டெலிவர் பண்ணணும், டைம் லைன் ஷுட் பி தேர். ஸோ இது இந்த டாக்குமெண்டேஷனை ரெடி பண்ணி யூ ஹாவ் டு ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். Phase 2 is the retrieving data. டேட்டாவை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணுறதுல ரெண்டு கைண்ட் இருக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா. இன்டர்னல் டேட்டானா நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கிற டேட்டா. எக்ஸ்டர்னல் டேட்டானா ஆர்கனைசேஷனில் இல்லாமல் வெளியே வேற பர்சன் கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை வாங்குறோம்.
ஸோ இன்டர்னல் டேட்டால சொன்னேன் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத அதை வந்து டைரக்டா நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் ஆர்கனைசேஷன்ல இருந்தே. இன்னொன்று வந்து என்னன்னா இப்போ ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பத்தின டேட்டா அந்த ஆர்கனைசேஷன்ல இல்லை அப்படின்னா அது முன்னாடியே தெரிஞ்ச ஆர்கனைசேஷன் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து அந்த அமௌண்ட்டை இவங்க ஓனர்ஷிப் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் அப்போ இன்டர்னல் டேட்டாவாயிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டேட்டானா அவுட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், வெளியவே ஃபுல்லா கம்ப்ளீட் டேட்டா செட்டே நம்ம வெளியே இருந்து வாங்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த இன்டர்னல் டேட்டா. இன்டர்னல் டேட்டால ஆர்கனைசேஷன்ல கீ டேட்டா அப்படின்னு இருக்கும். கீ டேட்டா அப்படின்னு என்னன்னா ஆல்ரெடி ப்ராசஸ் டேட்டா கிளீன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கீ டேட்டா. ஸோ இதெல்லாம் டேட்டா பேஸ், டேட்டா டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா லேக்ஸ் இதெல்லாம் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கு. அதுல எல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. டேட்டா பேஸ் மீன்ஸ் ஸ்மால் டேபிள்ஸ், டேபிள் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா மார்ட் அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ் ரெண்டுமே வந்து ப்ரீ ப்ராசஸ் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணுவோம். கிளீன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை அதை வந்து ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. டேட்டா லேக் வந்து அப்படி கிடையாது. அதுல வந்து ரா டேட்டா தான் இருக்கும். அதுல இருந்து எடுத்து நம்ம அதுக்கப்புறமா தான் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டடா ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு. டேட்டா வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கும், இன்னொரு டேட்டா வேர்ஹவுஸ். இப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட் டீட்டெயிலை அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒரு டேட்டா வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கும். ஒரு ஸ்டேட்ல உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸோட டீட்டெயிலும் வந்து ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கும். ஒரு கண்ட்ரியோட எல்லா ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸும் ஒரு டேட்டா லேக்ல இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த டேட்டா வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். அதுல வந்து எங்க இருந்து நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இட் இஸ் அ சேலஞ்ச். ரெண்டாவது, இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு பார்ட்ல அதுல ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்க இருந்து நான் அந்த டேட்டாவை எடுத்திருக்கேன், அது வந்து கரெக்ட் டேட்டாவா அப்படிங்கிற டீட்டெயிலாம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ வேற ஒருத்தர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த டேட்டா எங்க இருந்து எடுத்தோங்கிற டீட்டெயில் தெரியலன்னா அதை அதுல எரர் வரும்போது ப்ராசஸ் பண்றது கஷ்டம். மெட்டா டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட். மெட்டா டேட்டா இஸ் டேட்டா அபவுட் டேட்டா. அது இல்லைன்னா இட் இஸ் அ சேலஞ்ச். இன்னொன்னு சென்சிட்டிவ் டேட்டா. ஆர்கனைசேஷனுக்குள்ள இது பண்ணும்போது சென்சிட்டிவ் டேட்டா எல்லாராலையும் எல்லா டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆக்சஸ் வாங்குறதும் இட் இஸ் அ சேலஞ்ச். ஸோ ஆர்கனைசேஷனுக்குள்ள அந்த டேட்டா இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் டேட்டாக்கு போறோம். எக்ஸ்டர்னல் டேட்டால நம்ம எங்க இருந்தெல்லாம் டேட்டாவை எடுக்கலாம். சோஷியல் மீடியா, கவர்மெண்ட், வேரியஸ் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட்ல வந்து இப்போ நான் இப்போ ஒரு இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதுல வந்து எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் ட்ரக் அபியூஸ் கேசஸ் நடந்திருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதை பத்தின டீட்டெயில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட்ல வந்து கேரி ஓவர் பண்ற எல்லா விஷயத்துக்குமே அவங்க ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து ஈஸியாவே நம்ம வாங்கிக்கலாம். இன்னொன்னு, ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணும்னா எல்லார்கிட்ட இருந்தும் டேட்டாவை வாங்கி கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து அதை பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷன்ல போய் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா பேஷண்ட் ஹாஸ்பிட்டலை பத்தின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா டேட்டா ஃபுல்லா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிக்கலாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து. அதுதான் நான் போய் எல்லா இடத்துல இருந்தும் கலெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வாங்கிக்கிறோம் டைரக்டா. தட் இஸ் ஆர்கனைசேஷன். அதுல வந்து நம்ம வேல்யூ கொடுத்து தான் வாங்க முடியும். யூ கேன் நாட் கெட் த ஃப்ரீ டேட்டா. ஸோ இதுல சேலஞ்ச் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேட்டாவா எடுக்கிறதுனால நம்ம அதை நம்பலாமா நம்பக்கூடாது. அத்தென்டிசிட்டி இஸ் அஃபெக்டட். டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ அ மேஜர் இஷ்யூ. கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுல இன்டர்னல் டேட்டால கீ டேட்டா இருக்கிறனால கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம தான் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ இது எக்ஸ்டர்னல் டேட்டா, இன்டர்னல் டேட்டா செலக்ட் பண்றதுல உள்ள ப்ரொசீஜர். அடுத்து குவாலிட்டி செக். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணும்போது குவாலிட்டி செக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோ பண்ணோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி பண்ணோங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த இடத்துல எரர் இருந்தது அப்படின்னா இனிஷியல் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால நம்மளால ஈஸியா எரரை வந்து ஸ்பாட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி போன வீடியோல படிச்ச மாதிரி டேட்டா ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல தானே கிளீனிங் இருந்துச்சு. அப்ப ஏன் நம்ம இங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் குவாலிட்டி செக் பண்ணணும். ரிட்ரைவல் ஃபேஸ்ல இப்போ நம்ம எடுத்திருக்கிற டேட்டா சோர்ஸ் டாக்குமெண்ட்ல உள்ள டேட்டாவும் சேமா, கரெக்ட் டேட்டா டைப்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல வந்து
டைப்போ எரர் இல்லை டேட்டா என்ட்ரி எரர் அந்த மாதிரி கண்டென்ட்ஸில் உள்ள எரரை வந்து ஃபேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து யுனைடெட் கிங்டம்னு ஒரு இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும், இன்னொரு இடத்துல யூகே அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து டேட்டா என்ட்ரி எரராக வரும். இதெல்லாம் டேட்டா ப்ரிப்ரேஷன் ஃபேஸில் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது அதில் என்ன அவுட்லேயர்ஸ் எது, எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து என்ன எரர் வந்துச்சு, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது எக்ஸ்ப்ளோரேஷன். அதை வந்து நம்ம இனிமேல் வர வீடியோஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரிட்ரைவிங் டேட்டா. ஸோ இதில் டிஃபைனிங் த கோல் எப்படின்னு படிச்சுட்டோம், ரிட்ரைவிங் த டேட்டா எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். Thank you.